குட் மார்னிங், வணக்கம். மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி. அதாவது மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி இஸ் ஆல்சோ கால்டு நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி. ஓகே, அதனுடைய பேசிக் பிரின்சிபல் ஏன் காமா மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் காமா ரேஸை பயன்படுத்துவோம். அதனால தான் காமா ரேஸ் ஆர் யூஸ்டு டு எஃபெக்ட் டிரான்சிஷன் பிட்வீன் நியூக்ளியர் ஸ்டேட்ஸ். காமா ரேஸை பயன்படுத்தி டிரான்சிஷனை கேரி அவுட் பண்ணுவோம். அதனால் இதுக்கு நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பின்னு இன்னொரு பேர். பேசிக் பிரின்சிபல், அதனுடைய தத்துவங்கள் என்ன, அதில் ரீகாயில் எனர்ஜின்னா முக்கியமானது. இன்னொன்று these are based on Mossbauer spectroscopy is based on recoil energy and Doppler effect. Okay, அடுத்து நம்ம what is the instrumentation for Mossbauer spectroscopy. அடுத்து isomer shift, what are the parameters obtained from nuclear Mossbauer spectroscopy. அதாவது பார்த்தீங்கன்னா ஐசோமர் ஷிஃப்ட் மொத்தம் 3 பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஐசோமர் ஷிஃப்ட், இன்னொன்று குவாட்ருபோல் இன்ட்ராக்ஷன்ஸ், மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து நம்ம அதனுடைய அப்ளிகேஷன்ஸ், அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம். இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஜெர்மன் ஃபிசிஸ்ட். ஹி வாஸ் டூயிங் ரிசர்ச் ஒரு சயின்டிஸ்ட்டு ருடால்ஃப் மாஸ்பாயர் in 1958 discovered the Mossbauer spectroscopy. He named it as nuclear gamma resonance spectroscopy. அதுக்கு இன்னொரு பேர். மாஸ்பயர் இதை 1958 கண்டுபிடிச்சாரு. மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை ஜெர்மன் ஃபிசிஸ்ட் ருடால்ஃப் மாஸ்பயர். அவருக்கு 1961 he was awarded Nobel Prize in Physics for this டிஸ்கவரி அவருக்கு கிடைச்சது. அந்த டிஸ்கவரி வாட் இஸ் கால்டு மாஸ்பயர் எஃபெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. மாஸ்பயர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெசனன்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் காமா ரேடியேஷன், ரெசனன்ட் அப்சார்ப்ஷன் ஆர் எமிஷன் ஆஃப் காமா ரேடியேஷன் காசிங் நியூக்ளியர் டிரான்சிஷன் பிட்வீன் நியூக்ளியர் ஸ்பின் ஸ்டேட்ஸ் I equal to 1/2 to 1/3 அல்லது I equal to 3 எமிஷன்னா I equal to 3/2 to 1/2. அடுத்து the discovery of recoil free emission. recoil energy நம்ம பார்த்தோம். recoil இருக்கக்கூடாது. we will see what is recoil effect, recoil free emission அப்படிங்கிறத பார்ப்போம். this effect, அதாவது resonant absorption of gamma radiation causing transition between nuclear spin states, we will see further, உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்து the discovery of recoil free emission. This effect is called Mossbauer effect. This is the basis of Mossbauer spectroscopy. இதே மாதிரி it is a Mossbauer spectroscopy is a nuclear phenomena. It's due to nuclear phenomenon. அதே மாதிரி nuclear magnetic resonance occurs due to nuclear spin transitions. அதாவது ஸ்பின் நியூக்ளியர் ஸ்பின் either clockwise or anti-clockwise, plus of or minus of. So nuclear spin transition, இது வேற, it occurs in this transition, nuclear spin state transition. The nuclear spin state transition occurs in gamma ray due to resonant absorption of gamma ray. இங்கே NMR spectroscopy due to nuclear spin transitions, okay, occurs in எதில் இருக்குது நமக்கு radio wave, longest wave. Okay, these figures explain the basic principle of Mossbauer spectroscopy. இந்த படங்களை வைத்து நம்ம Mossbauer ஸ்பெக்ட்ராஸ்கோப்பினுடைய பேசிக் பிரின்சிபலை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் 57 இஸ் தி காமா ரேடியேஷன் சோர்ஸ். நம்மளுக்கு தெரியும் கோபால்ட் 57 இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் காமா ரேஸ். ரைட்டா, அது எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கேப்சர். ஒரு எலக்ட்ரானை வாங்கி என்ன ஆகுது, 27 இருக்குது ஒரு எலக்ட்ரான், 27 நம்பர் ஆஃப் ப்ரோட்டான். அப்போ ஒரு எலக்ட்ரான் போன உடனேயும்
அது என்னவாயிருது, புரோட்டான் வந்து நியூட்ரானாக மாறிடுது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா 27 இருக்கிறது 26 மாறிடுது, அயன் ஆட்டமாக மாறிடுது. திஸ் அயன் இஸ் நவ் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட். This ion is now in the excited state. It emits, it goes to ground state by emitting gamma rays. Okay, gamma rays, it is an gamma rays is also an electromagnetic radiation. இது ஒரு electromagnetic radiation with the energy 14.4 kilo electron volt. இப்போ நீங்கள் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸில் இருந்து நம்மளுக்கு காமா ரே கிடைக்குது. இது வந்து சாம்பிள். அகைன் நம்ம என்ன செய்கிறோம்னா அயனே சாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு என்ன சோர்ஸ், அதே இதோ சோர்ஸ் வந்து அயன் 57 இங்கே, ஏன்னா கோபால்ட் 57 வந்து அயன் 57 மாறுது. ஓகே, it absorbs the sample absorbs the gamma radiation. அப்போ கவுண்டர் கைகர்-முல்லர் கவுண்டர் is used to as detector. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன் ஆகிறதுனால ஒரு பீக் கிடைக்குது. திஸ் இஸ் தி மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரம் அண்ட் திஸ் கால்டு ஐசோமர் ஷிஃப்ட். இந்த ரீஜனை நம்ம என்ன சொல்கிறோம், ஐசோமர் ஷிஃப்ட் டெல்னு நம்ம சொல்கிறோம். இப்போ திஸ் இஸ் டயக்ராமேட்டிக்கலி ரெப்ரசன்டட் as shown in the figure. I equal to 1/2, I equal to 3/2. This is the emission of gamma radiation by the source due to the transition from I equal to 3/2 to I equal to 1/2. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால there is a shift. கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சாம்பிள் இட் மே பி a காம்பவுண்டாக இருக்கலாம், இட் மே பி அலாயாக இருக்கலாம், இட் மே பி some other material. So there will be small shift in the energy level because of the different state compared to the source. அப்போ என்ன ஆகுதுன்னா ஷிஃப்ட் ஆகுது டெல். இது இந்த gamma ray emitted is observed by the sample. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we'll see further. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அதனுடைய வேவ்லெங்த்தை பொறுத்து அல்லது அதனுடைய ஃப்ரீக்வன்சியை பொறுத்து there are different types of spectroscopy techniques. இதில் நம்ம பார்க்குறது என்னென்னா நியூக்ளியர் காமா ரே ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, இட் இஸ் கால்டு மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இன்னொன்று பார்த்திங்கன்னா நியூக்ளியர், இட் இஸ் ஆல்சோ டியூ டு நியூக்ளியர் ஃபினாமினன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா NMR ஸ்பெக்ட்ராஸ்கோபி, நியூக்ளியர் குவாட்ரபோல் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இது வந்து காமா ரே, இந்த வேவ் லெங்க்த்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஷார்ட்டாக இருக்குது. இங்கே வந்து எனர்ஜி இஸ் ஹையர். காமா ரேஸ் have lot of energy. இதில் வந்து high energy radiation, gamma rays or high energy radiations. NMR and NQR பார்த்தீங்கன்னா they are long wavelength low energy radiations, radio waves. The nuclear magnetic transitions, NQR transitions occur in radio waves, whereas in Mossbauer spectroscopy the nuclear spin state transitions occur in gamma ray, occur due to resonant gamma ray absorption. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி due to removal of core எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ரேயை பயன்படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் எ ஹை எனர்ஜி ரேடியேஷன். எக்ஸ்ரேஸ் ஆர் ஹை எனர்ஜி ரேடியேஷன்ஸ். அப்போ என்ன ஆகும்னா உள்ள எலக்ட்ரானை வெளியே தள்ளிடும், வெளியே அயனைஸ் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து அது வந்து ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி, அது வந்து அப்போ எலக்ட்ரான் வந்து மேலேருந்து கீழே விழுறதுனால கிடைக்கக்கூடியது எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அல்லது வேலன்ஸ் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகலாம், ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, circular dichroism spectroscopy, luminescence spectroscopy also in the visible region. Luminescence na emission spectroscopy, fluorescence spectroscopy, UV visible fluorescence spectroscopy. அடுத்து பார்த்தீங்கன்னா IR Raman spectroscopy due to molecular vibrationsனால கிடைக்கக்கூடியது வந்து it occurs vibrational transitions, molecular
IR spectroscopy occurs due to vibrational energy level transitions. அதே மாதிரி நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா molecular rotational microwave spectroscopy அல்லது rotational spectroscopy occurs in microwave region due to the transition of molecular rotational energy levels. rotational spectroscopy ஏற்கனவே நான் நடத்தியிருக்கேன், அதை பாருங்கள். அதே மாதிரி வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அது நடத்தியிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி NMR spectroscopy occurs due to nuclear spin transitions நடக்கிறது. It occurs in radio wave region. Okay, so depending upon the wavelength or frequency of the electromagnetic radiation, there are different types of electromagnetic spectroscopic techniques. Okay, in the basic principle, first we will study recoil effect, அடுத்து Doppler effect, அடுத்து instrumentation. இந்த ரெண்டு recoil எனர்ஜியும் Doppler effectும் தெரிஞ்சா you can understand Mossbauer spectroscopy. So recoil effect is very very important. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன் இருக்குது, புல்லட் இருக்குது. இப்போ நீங்கள் when you fire a bullet from a gun, புல்லட் வந்து முன்னோக்கி போகும், பின்னோக்கி எது போகும், கன் வந்து அப்படி பின்னாடி தள்ளும். நீங்கள் பாருங்கள், சினிமாவில் பார்த்துருப்பீங்க அல்லது ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூட் பண்ணும்போது புல்லட் முன்னாடி போகும், கன் வந்து பின்னாடி போகும். அதுதான் வந்து ரீகாயில் எஃபெக்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அதே மாதிரி நீங்கள் திஸ் இஸ் அகெயின் அப்சர்வ்ட் இன் காமா ரே எமிஷன். ஏன்னா காமா ரே வந்து எமிட் ஆகுது, ஒரு ஆட்டம் அயன் 57, உதாரணத்துக்கு அயன் 57 சோர்ஸ், இதுதான் அயன் 57. இதிலிருந்து காமா ரே இஸ் ரிலீஸ்ட். அப்போ என்ன ஆகும், இந்த கன் வந்து பின்னாடி போகிற மாதிரி இந்த சோர்ஸ் என்ன ஆகுது, இஸ் புஷ்ட் பேக்வேர்ட். அதான் சொல்லியிருக்கேன், whenever a high energy particle is released from a body at rest, the releasing body feels a back kick or it is pushed backward. This effect is called recoil effect. The energy of recoil effect is called recoil energy. It is given by energy of the gamma ray. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 14.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட். எனர்ஜி ஆஃப் தி காமா ரே டிவைடட் பை gamma square divided by 2mc square, where m is the mass of the gamma ray and c is the velocity of the light. So the energy of the massங்கிறது என்ன அப்படின்னா, இது இந்த mass of the source. இதில் வந்து m is the mass of the source, c is the velocity of the light. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, so the energy of the gamma ray is less than the natural energy of transition. ஏன்னா நம்மளுக்கு 14.4 இருந்திருக்கணும், ஆனால் ஏன்னா because some energy is used for recoil, some energy. அப்போ நம்ம எனர்ஜி வந்து ரிலீஸ்ட் வந்து குறையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. the energy of the gamma ray emitted released is less than the natural energy of transition from I equal to 1/2 to 3/2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா for a nucleus at rest, ஒரு நியூக்ளியஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, டு அப்சர்வ் காமா ரே. இப்போ இன்னொரு நம்ம சாம்பிள் எடுக்கிறோம், இது வந்து சோர்ஸ், இன்னொன்று வந்து சாம்பிள் வந்து அப்சர்வ் பண்ணுது. இப்போ அப்சர்வ் பண்ணும்போது தி எனர்ஜி ஆஃப் தி காமா ரே ஷுட் பி லெஸ் தேன் த நேச்சுரல் எனர்ஜி. அதாவது I equal to 1/2 to 1/3, நம்மளுக்கு 2 லெவல் இருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த எனர்ஜியோட இந்த இது வந்து குறைவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரீகாயில் எஃபெக்ட். அப்போ அந்த ரீகாயில் எஃபெக்ட் இருந்தால் வந்து மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஏன்னா வந்து ரெசனன்ட் அப்சார்ப்ஷன் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சாலிட் ஸ்டேட்லனா the recoil energy is almost zero, recoil less emission. அதை தான் அவர் கண்டுபிடிச்சார், அதுக்கு தான் நோபல் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க. recoil free emission. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா the energy of the gamma ray emitted is equal to நியூக்ளியர் டிரான்சிஷன்னால நம்மளுக்கு அதிகமாக எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். அது சம் ஆஃப் தம் இஸ் வேஸ்டட்
because of recoil effect. அப்போ recoil எனர்ஜியில் கழிக்கணும். அப்போ the energy of the gamma ray is equal to energy of nuclear transition minus energy of recoil energy. அப்போ வந்து where m is the mass of nucleus, E gamma is the energy of gamma ray, energy difference between ground state and excited state. Okay, m is the mass of the nucleus, c velocity of light. The recoil energy depends upon the effective mass பொறுத்து இருக்குது. So as to mass increases, இப்போ நம்ம வந்து in solid stateல ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தனி ஆட்டம்னா அதனுடைய மாஸ் வந்து நம்ம இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், 57 தான் இருக்கும் அப்படின்னு. இதே இது இன் சாலிட் ஸ்டேட்டில் வந்து இந்த எஃபெக்டிவ் மாஸ் இன்க்ரீசஸ். இன் சாலிட் ஸ்டேட்டில் வந்து எஃபெக்டிவ் மாஸ் அதிகமாக இருக்கும்போது அப்போ ரீகாயில் இது அதிகமாக இருந்துச்சுன்னா இது ஜீரோன்னு ஆயிரும். ரீகாயில் எனர்ஜி பிகம் ஜீரோ. த ரீகாயில் எஃபெக்ட் டிக்ரீசஸ். ஸோ ஃபார் த ஃப்ரீ நியூக்ளியாக இருக்கும்போது this nuclear resonance, that is the absorption and emission of gamma rays by identical nuclei, is not observable. ஏன்னா இருக்காது. ஏன்னா because of the recoil effect. recoil effectனால கொஞ்சம் எனர்ஜி குறையிறதுனால அந்த transition வந்து resonant absorption இருக்காது. But when nuclei is present in solid crystal, in solid state, there is very little loss as recoil energy. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அப்சர்வபுளாக இருக்கும் நியூக்ளியர் டிரான்சிஷன். ஸோ திரும்பவும் அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இன் ஏ சாலிட் மேட்ரிக்ஸில் எடுத்துக்கிட்டோம்னா the recoil energy goes to zero because ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து the effective mass of the nucleus is very very large because of it is in the solid state. the effective mass வந்து அதிகமாக இருக்குது. இந்த gaseous ஸ்டேட்டில் அப்படி இருக்காது, recoil எனர்ஜி இருக்கும். அப்போ இந்த சாலிட் ஸ்டேட்டில் வந்து recoil ஃப்ரீ எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா. அடுத்து வந்து momentum can be conserved with the negligible movement of the nucleus. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பேக் அந்த ஆட்டம் வந்து பின்னாடி மூவ் ஆகாது, recoil இருக்காது. அப்போ வந்து momentum conserved due to negligible movement of the nucleus. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் நியூக்ளியை ஃபார் அயன் நியூக்ளியை ஃபார் த சாம்பிள் நியூக்ளியை இன் சாலிட் மேட்ரிக்ஸில் இருக்கும்போது E gamma ray equal to U nuclear transition E recoil, therefore E recoil equal to 0. அப்போ வந்து the nuclear transition is observable. This is the Mossbauer effect. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா Mossbauer effect. நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்லைடில் போட்டிருந்தோம். recoil less emission absorption. அடுத்து வந்து resonant absorption of gamma ray. Okay, so this effect is called Mossbauer effect, which results in the resonant absorption or emission of gamma rays. And இதனால என்னன்னா it gives us a means to probe the atom surrounding hyperfine interactions of an atom nucleus. Atomic surroundings we'll see further. Let us see here the basic principle of Mossbauer spectroscopy. இனுடைய basic principle என்னங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி it involves recoil free emission and absorption of gamma rays by nuclei. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸும் சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும், சாம்பிளும் சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. the sample should also be in the solid state for studying Mossbauer spectroscopy. Mossbauer spectroscopy liquid stateலையோ gaseous stateலையோ எடுக்க முடியாது. அடுத்து the atoms in sourceும் சாம்பிளும் சேமாக இருக்கணும். இதுவும் அயன் 57னா இதுவும் அயன் 57ஆக தான் இருக்கணும். இப்போ இது வந்து டின் அப்படின்னா இதுவும் டின் சோர்ஸாக இருந்தால் இதுவும் டின்னும் சோர்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ atoms in the source, atoms acting as source must be the same isotope. இது 57னா இதுவும் 57 must be of the same isotope as atoms in sample absorbing them. Okay, அடுத்து பார்த்தீங்கன்னா if the emitting and absorbing nuclei, the emitting absorbing nuclei were in identical, ரெண்டுமே
ரெண்டுமே சோர்ஸும் சாம்பிளும் சேமாக இருந்தால் தென் என்ன இருக்கா தென் த டிரான்சிஷன் எனர்ஜிஸ் would be ஈக்குவல். இந்த ரெண்டு எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் தெர் ஆர் டிஃப்ரென்சஸ் இன் எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட், அதனுடைய காம்பவுண்டாக இருக்கும்போது இந்த காம்பவுண்டில் வந்து 4 கோஆர்டினேஷன் இருக்கலாம், 5 கோஆர்டினேஷன் இருக்கலாம், அயன் வந்து டெட்ராஹெட்ரலாக இருக்கலாம், ஆக்டாஹெட்ரலாக இருக்கலாம். அப்போ வந்து there will be difference in the energy level in the case of absorber. அப்போ வந்து if the emitting ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், then the transition energy would be identical. There won't be zero isomer shift. கேட்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள், ஐசோமர் ஷிஃப்ட் வந்து ஜீரோவாக இருக்கும், ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கு மேலே. பட் ஆனால் இஃப் கெமிக்கல் என்வாயர்மெண்ட் இன் த சாம்பிள் இஸ் டிஃப்ரெண்ட், சின்ஸ் த கெமிக்கல் என்வாயர்மெண்ட் இந்த சாம்பிள், இப்போ நீங்கள் ஃபெரிக் குளோரைடு யூஸ் பண்ணலாம், அல்லது அயன் சல்ஃபர் கிளஸ்டர் யூஸ் பண்ணலாம், அல்லது ஹீமோக்ளோபின் யூஸ் பண்ணலாம், அல்லது ஹீம் யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து chemical environment is different, it will cause isomer shift. இதிலிருந்து it will cause the shift in the nuclear energy levels. இந்த இதில் வந்து shift ஆகுது to bring the nuclei in resonance. இப்போ இதில் shift ஆகுறதுனால இதனுடைய எனர்ஜி கூடுதலாக இருக்கலாம் அல்லது குறையாக இருக்கலாம். அப்போ வந்து நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா, அப்போ ரெசனண்ட் அப்சார்ப்ஷன் இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ ரெசனண்ட் அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னா இதனுடைய எனர்ஜி லெவலும் சேமாக இருக்கும்போது தான் இருக்கும். ஆனால் இந்த கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் என்வாயர்மெண்ட்டாக இருக்கும்போது these energy levels are different from these energy levels. அப்போ the gamma ray emitted is not resonant absorption இருக்காது. அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, to bring the nuclei in resonance the energy of gamma ray is slightly changed. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இப்போ வந்து இதனுடைய இது வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா டாப்லர் எஃபெக்டை பயன்படுத்தணும். டாப்லர் எஃபெக்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், by using Doppler effect the energy of gamma ray is increased or decreased. We'll see what is Doppler effect next. So what is Doppler effect? Doppler effect na enna, இது ஒரு முக்கியமானது. இதை பயன்படுத்தி தான் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியே நம்ம பண்ண முடியும். அப்போ Doppler effect na என்ன அப்படின்னா, it is the change in frequency or wavelength of a wave in relation to an observer who is moving relative to the wave source. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம், ட்ரெயின் இருக்குது. இப்போ ட்ரெயின் வந்து உங்களை நோக்கி வரும்போது பிச் வந்து பயங்கர சவுண்டாக கேட்கும். அதே இது வந்து அந்த ட்ரெயின் வந்து when it is moving away from you it recedes from an observer. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து போகும்போது தூரத்தில் போக அதனுடைய பிச்சு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து என்ன செய்கிறோம்னா சோர்ஸை வந்து மாஸ்பயர் டிரைவில் ஒரு மூவபிள் சோர்ஸாக வச்சுக்கிறோம். இப்போ ஏன்னா சாம்பிளினுடைய எனர்ஜி லெவலும் இதனுடைய எனர்ஜி லெவலும் வித்தியாசப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் சாம்பிளோட எனர்ஜி லெவல் கூட இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சோர்ஸை வந்து இதை நோக்கி சோர்ஸ் வந்து சாம்பிளை நோக்கி மூவ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் மூவ் பண்ணும்போது ரெசனன்ட் அப்சார்ப்ஷன் இருக்கும். சப்போஸ் இதில் வந்து குறைவாக இருக்குது இந்த எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸு அப்படின்னா நம்ம இந்த சோர்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த சாம்பிளிருந்து அவே பண்ணோம்னா என்ன ஆகுது, இந்த ஃப்ரீக்வன்சி டிக்ரீசஸ். அப்போது when the source moves towards the நல்லா கவனிங்க, when the source moves towards the sample the frequency increases, the energy increases. So depending upon the speed of the source, millimeter per second, யூனிட் வந்து millimeter per second. அப்போ நீங்கள் ஸ்பீடாக ஆக்கும்போது ரெசனன்ட் அப்சார்ப்ஷன் நடக்குது. சில சாம்பிளில் நீங்கள் என்ன செய்யணும், when the source is moving away from the sample the frequency, the energy of the gamma ray emitted decreases, so it matches, there will be resonant absorption. அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை தான் compared to the emitted frequency the received frequency is higher. emitted frequency காட்டிலும்
seed frequency is higher during the approach, okay, identical at the instant of passing by or lower during the recession. நம்ம பின்னாடி நோக்கி போகும்போது இதனுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து எமிட்டட் ஃப்ரீக்குவன்சி வந்து குறையும், இதை நோக்கி வரும்போது எமிட்டட் ஃப்ரீக்குவன்சி வந்து கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கால்குலேட் தி டாப்லர் ஷிஃப்ட். எவ்வளோ டாப்லர் ஷிஃப்ட் சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் காமா ரே இருக்கும் when the speed of the source is 1 millimeter per second. அதாவது the speed of the source வந்து 1 millimeter per second approaching the sample towards the sample இருக்கலாம், அல்லது the speed of the source அதாவது 1 millimeter per second away from the source. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா Vங்கிறது velocity of the source 1 millimeter per second into 14.4 gamma, energy of the gamma ray emitted into 10 power 3 electron volt divided by அடுத்து பார்த்தீங்கன்னா 3 into 10 power 11 millimeter per second velocity of the light. அப்போ இவ்வளவு வந்து எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஒன்று இது இன்க்ரீஸ் ஆகலாம், இப்போ இங்கிட்டு இந்த டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகும். இஃப் இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் த சாம்பிள்னா இது வந்து த எனர்ஜி டிக்ரீசஸ் பை திஸ் அமௌண்ட். குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்ட் 2 பார்க்க போகிறோம். We have already studied the basic principle of Mossbauer spectroscopy. அதாவது மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியினுடைய டிஸ்கவரி பிரின்சிபல், எஸ்பெஷலி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டாப்லர் ஷிஃப்ட்னா என்ன, ரீகாயில் எனர்ஜினா என்ன, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி என்ன, ஐசோமர் ஷிஃப்ட்னா என்ன, குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பேசிக் பிரின்சிபல், எஸ்பெஷலி there are two important terms to understand Mossbauer spectroscopy. They are recoil energy and Doppler shift. அதனால் பார்ட் 1 நல்லா பாருங்கள். ஓகே, அடுத்து இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன். கிவ் த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் Mossbauer ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினுடைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன, அதில் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் அப்டைன்டு ஃப்ரம் த Mossbauer ஸ்பெக்ட்ரா. மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராலிருந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ லெட் அஸ் ஃபஸ்ட்டு see the instrumentation of Mossbauer spectroscopy. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷனை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தி பேசிக் எலிமெண்ட்ஸ் ஆஃப் Mossbauer spectroscopy ஆர் Mossbauer drive, அதாவது சோர்ஸ். இது வந்து சோர்ஸோட இது கனெக்ட் ஆகிருக்கும். It can be moved either towards the sample or away from the sample. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம வந்து இந்த சோர்ஸ் வந்து if the source is moving towards the sample, அதாவது சோர்ஸ் வந்து சாம்பிளை நோக்கி மூவ் ஆகும்போது டியூ டு டாப்லர் ஷிஃப்ட்னால என்ன ஆகுது, எனர்ஜி வந்து கூடும். அதே இது if the source is moving away from the sample, இதை வந்து நம்ம இந்த டிரைவ் இந்த பின்னாடி நோக்கி இழுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அட் வெலாசிட்டி, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நம்ம இந்த டிரைவை மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த காமா ரே எனர்ஜி வில் பி லெஸ் டியூ டு டாப்லர் ஷிஃப்ட். அதுதான் நம்ம இன் ஆர்டர் டு அதனால் அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெசனன்ஸ் டிரான்சிஷனை கொண்டு வர முடியும். ஓகே, நவ் what are the major components present in Mossbauer spectroscopy instrument அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mossbauer drive 1, 2 source gamma ray source cobalt 57 is used as the source for gamma ray emission. Okay, and
collimator is used to filter the gamma rays or narrow down the gamma rays. Okay. அடுத்து பார்த்தீங்கன்னா Mossbauer drive is used to move the source towards the sample or away from the sample. Okay. Right. அடுத்து வந்து source. Next வந்து collimator is used to filter the gamma rays to allow only a narrow beam of gamma ray to fall on the sample. அடுத்து sample contains sample container. The sample container contains the sample to be analyzed. இதில் பார்த்தீங்கன்னா the sample must be in crystalline state or solid matrix. அதாவது சாலிடாக தான் இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சாலிடாக இருக்கும்போது recoil energy is 0. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. in solid state the recoil energy is 0. அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் அவருக்கு நோபல் ப்ரைஸே கொடுத்தாங்க, recoilless. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி NQR நியூக்ளியர் குவாட்ரபோல் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி. இது வந்து ரேடியோ வேவ் ரீஜியன், இது வந்து காமா ரே ரீஜியனில் இருக்கும். இதுலேயும் சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இட் யூஸ்வலி ரிக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள், நிறைய சாம்பிள் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்து the sample is applied as a thin layer on the sample holder and then irradiated by gamma radiation. Okay, then detector is used to a Geiger-Müller counter or any other optical detector to study the gamma ray absorbed by the sample to get the Mossbauer spectrum. We will see further. How does Mossbauer spectroscopy instrument work? The basic elements of a Mossbauer spectrometer are a source, sample, detector and a drive. A drive is used to move the source relative or absorber. Okay. இப்போ பார்த்தீங்கன்னா most commonly this is done by moving the source toward away from the sample. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சோர்ஸை வந்து Mossbauer டிரைவை பயன்படுத்தி சாம்பிளை நோக்கி மூவ் பண்ணலாம், அல்லது away from the sample while varying velocity linearly with time. For simplicity, what is the unit of Mossbauer spectroscopy? What is the unit அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity of the drive தான், millimeter per second. Millimeter per second is the energy unit in Mossbauer spectroscopy. இதில் நம்ம வந்து இந்த கேஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா சோர்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணோம், அதே மாதிரி நம்ம சாம்பிளையும் மூவ் பண்ணலாம். ஓகே, அது வந்து சிங்க்ரோட்ரான் Mossbauer spectroscopy. அதில் வந்து it is also possible to carry out the experiment by using the source stationary and oscillate the sample as is done in synchrotron Mossbauer spectrometer. Okay, இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் இதில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் Mossbauer ஆக்டிவ், நல்லா பாருங்கள். எல்லா எலமெண்ட்ஸும் மோர் தென் 100 எலமெண்ட்ஸ் இருக்குது, 103 104 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே Mossbauer ஆக்டிவ் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்டது, இந்த பிளாக் பண்ணியிருக்கேன்ல, அது மட்டும்தான் Mossbauer ஆக்டிவ். ஐசோடோப்ஸ் ஆர் Mossbauer, ஐசோடோப்ஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் Mossbauer ஆக்டிவ். அப்போ the figure shows the elements which are Mossbauer active. Those studied widely are shaded with the black. அதாவது இதுதான் widely studied isotopes. Iron 57 உதாரணத்துக்கு ருத்தீனியம் அண்டு டங்ஸ்டன், இரிடியம், கோல்டு, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம். கோல்டு வந்து பியூரிட்டி ஆஃப் கோல்டு, பியூரிட்டி இன் ஆர்னமெண்ட்ஸ், நம்ம வந்து சுத்தமான தங்கமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெக்ட்ரல் பேராமீட்டர்ஸ்லாம் கிடைக்கும், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ட்ரல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஐசோமர் ஷிஃப்ட், quadrupole splitting
and magnetic splitting or zeeman, nuclear zeeman splitting, hyperfine splitting சொல்றாங்க. There are three important parameters obtained from the Mossbauer spectrum. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோமர் ஷிஃப்ட். ஐசோமர் ஷிஃப்ட் எதை பொறுத்து? டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் 57னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? Fe3+ஆ. ஸ்பின் ஸ்டேட்னா ஸ்பின் ஸ்டேட் S = 0 இருக்கலாம், S = 1/2 இருக்கலாம். வில் சி ஃபர்தர், பின்னாடி நான் காமிக்கிறேன். நேச்சர் ஆஃப் லிகான்ஸ், இப்போ ஹீம் இருக்கலாம் அல்லது வாட்டர் இருக்கலாம். அயன் அக்வா காம்ப்ளெக்ஸ், அயன் ஹெக்ஸா அக்வா காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், அயன் ஹீம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர், இப்போ டெட்ராஹீட்ரல் கோஆர்டினேஷன்னா 4 இருக்கும், ஆக்டாஹீட்ரல்னா 6 இருக்கும். அதே மாதிரி ஜாமெட்ரி, டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரியா ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரியா. கோவலன்சி, அது வந்து இப்போது FeCl3 இருக்குது, அயானிக்கா இருக்கும். அதே FeNன்னா நைட்ரஜனோட கோஆர்டினேட் பண்ணும்போது கோவலண்ட்டாக இருக்கும், கோவலண்ட் பாண்ட்னால. ஸோ அது ஐசோமர் ஷிஃப்ட் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரான் ஷீல்டிங். இப்போ டி ஆர்பிட்டல் எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 3D 4s இருக்குது. 3D வந்து இன்னர் ஷெல்லில் இருக்கிறதுனால அதை வந்து ஷீல்டு பண்ணும். அப்போ அதே மாதிரி எலக்ட்ரான் ட்ராயிங் பவர் ஆஃப் லிகான்ஸினுடைய எலக்ட்ரான் ட்ராயிங் பவர் அதெல்லாம் பொறுத்து இருக்குது. இதில் வந்து நம்ம என்னென்னா, the oxidation state of the sample is one of the important characteristics that can be determined from the isomer shift of Mossbauer spectra. இந்த ஐசோமர் ஷிஃப்ட்டுங்கிறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி சோர்ஸ். இது அயன் 57 தான் சோர்ஸினுடைய நியூக்ளியர் எனர்ஜி லெவல். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சோர்ஸும் சாம்பிளுக்கும் சேமாக இருக்குது அப்படின்னா வந்து 0 ஐசோமர் ஷிஃப்ட்னு வந்துடும். அப்போ வந்து சோர்ஸும் சாம்பிளும் சேமாக இருந்தால், ஆனால் சேமாக இருக்காது. அது என்ன காரணம் அப்படின்னா, they have different chemical environment because of the, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், because of the different chemical environment, because of the different coordination, because of different geometry, the energy levels, இந்த energy levels வந்து the energy levels of the sample are different from the source. the energy levels வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், the energy gap is different. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, there will be no resonance absorption இருக்காது. இப்போ கேப் கூட இருந்துச்சுன்னா இந்த எனர்ஜி குறையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், சோர்ஸை வந்து சாம்பிளை நோக்கி மூவ் பண்ணும்போது the energy of the gamma ray is increased, கூடும், இதை நோக்கி மூவ் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த கூடும்போது இந்த எனர்ஜி கேப்பும் இந்த எனர்ஜி ஆஃப் காமா ரேயும் சேமாக இருக்கும்போது ரெசனன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ வந்து ஐசோமர் ஷிஃப்ட்டு அரைசஸ் டியூ டு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ், slightly different energy gap between the source and absorber because of the differences in the S electron environment. நல்லா பாருங்கள், because of S electron environment நால தான் இது இருக்குது அப்படின்னு ஐசோமர் ஷிஃப்ட் வந்து இதை தான் சொல்லுது. due to the differences in the S electron environment of the source and the sample. source-னுடைய S electron density வேறு மாதிரி இருக்கும், இங்கே வந்து S electron density வேறு மாதிரி இருக்கும், because of screening effect and other factors we will see. இப்போ நீங்கள் அயன் மோனோநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸஸை எடுத்துட்டோம்னா, there are different oxidation states of iron, there are different spin states of iron. அப்போ because of these isomer shift arises. ஏன்னா S electron density D electron இப்போ D3 தான் இருக்குது. அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கம்மியாக இருக்கும், இங்கே வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கூடுதலாக இருக்கும். இங்கே வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஏன்னா D6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால, இப்போ 3D6 4s2, அப்போ S எலக்ட்ரானுடைய நல்லா மறைக்கும் இது, ரைட்டா, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். அதனால தான் அந்த ஐசோமர் ஷிஃப்ட் வருது. நம்ம பார்த்திங்கன்னா இதில் D6னா 6 எலக்ட்ரான் இருக்குது, லோ ஸ்பின் S = 0. அடுத்து இதே இது நம்மளுக்கு ஹை ஸ்பின்னு போட்டிங்கன்னா S = 2ன்னு வரும் ஸ்பின் ஸ்டேட்டு, இது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அதே மாதிரி D5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த லோ ஸ்பின் ஸ்டேட் S = 1/2, இந்த ஹை ஸ்பின் ஸ்டேட் S = 5/2. இதே மாதிரி நம்ம இதுக்கும் எழுதலாம்.
So isomer shift எதனால வருது? It arises mainly due to the electron charge density due to s electrons at the nucleus. பொதுவாக வந்து s electron has highly penetrating power ன்னு சொல்லுவோம். s electrons வந்து ரொம்ப நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால it penetrates to the nucleus உள்ள. இப்போ வந்து s electron density is found at the nucleus. அதனால தான் அந்த ஐசோமர் ஷிஃப்ட் வருது. ஐசோமர் ஷிஃப்ட் arises due to the s electron density at the nucleus. இதைத்தான் நம்ம கூலும் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஏன்னா வந்து இது வந்து எலக்ட்ரான் மைனஸு ப்ளஸ்ஸு, நியூக்ளியஸ் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. அப்போ வந்து கூலும் இன்ட்ராக்ஷன் தான் ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். திஸ் ஆல்டர் தி நியூக்ளியர் எனர்ஜி லெவல். பிகாஸ் ஆஃப் தி கூலும் இன்ட்ராக்ஷன் த நியூக்ளியர் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் altered. Either the nuclear energy levels are increased or decreased. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐசோமர் ஷிஃப்ட் கொஞ்சம் அந்த பீக் வந்து தள்ளி வருது. அப்போ எனி டிஃப்ரென்ஸ் இன் s electron environment between the source and the observer thus produces a shift in the resonance energy of the gamma ray transition absorption. Okay, இப்போ how the isomer shift is calculated? This is calculated by using this mathematical expression. இந்த mathematical equation பயன்படுத்தி நம்ம isomer shift கண்டுபிடிச்சிடலாம். del equal to 2 by 3 pi ze square psi naught absorber square psi naught source square into r average value of r square, and in the excited state radius of the iron 57 nuclei in the excited state, r square radius r in the radius of the iron 57 nuclei in the ground state. இதில் ரெண்டு இருக்குது, ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து ஐசோமர் ஷிஃப்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து மெயினாக வந்து ஐசோமர் ஷிஃப்ட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டி. இந்த psi depends mainly on the s electron density at the nucleus. ஏன்னா s electron தான் நியூக்ளியஸ் பக்கத்தில் இருக்க முடியும், நியூக்ளியஸ் கிட்டத்தில் இருக்க முடியும். அப்போது psi naught square தி electron density, psi naught squareங்கிறது s electron density at the nucleus, which is in turn affected by the d orbital electron through shielding. We will see. அதை நம்ம இன்னும் அடுத்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஐசோமர் ஷிஃப்ட் ஆஃப் செவரல் அயன் மோனோநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸஸுக்கு கொடுத்துருக்குறேன். இன் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ அயன் வந்து Fe2, Fe3 டிஃப்ரெண்ட், அதே மாதிரி Fe4, Fe5 எல்லாமே இருக்குது. Fe2 லோ ஸ்பின் இருக்குது, ஹை ஸ்பின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் இன் தி s electron density, shielding effect, etc. This shifts the whole spectrum பாசிட்டிவாக இங்கிட்டு கொண்டு வரலாம். இப்போ 0 இங்கிட்டு கொண்டு வரலாம், அல்லது நெகட்டிவ் சைடாகவும் போகலாம், பாசிட்டிவ் சைடாகவும் போகலாம். This sets the centroid of the spectrum. Centroid of the spectrum வந்து இதுதான், ஐசோமர் ஷிஃப்ட் தான். நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க quadrupole splittingல. This sets the centroid of the spectrum, Mossbauer spectrum. Okay, this shifts the isomer shift வந்து என்ன செய்யுது, whole spectrum positively or negatively depending upon the s electron density. s electron density பொறுத்து இங்கிட்டு பாசிட்டிவ்லி அல்லது நெகட்டிவாக கூட்டும். As the shift cannot be measured directly, பொதுவாக நம்ம சாம்பிள் வந்து ஆல்ஃபா அயன் எடுத்து நம்ம ஆல்ஃபா அயன் எடுத்துட்டோம்னா, சாம்பிள் எடுத்துட்டோம்னா ஐசோமர் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 0. பிகாஸ் ஸ்டாண்டர்ட், திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறோம். as the shift cannot be measured directly, it is quoted relative to a known standard observer
Fe57 Mossbauer spectra will be often quoted relative to alpha ion is the standard at room temperature. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Fe2 எடுத்துக்கிறோம், நம்ம Fe3 எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து Fe3ல வந்து லெஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது. Fe2 has less electron density இருக்குது, s எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்குது தேன் Fe3. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D6 இருக்குது. இப்போ இதில் D3 தான் இருக்கும். உதாரணத்துக்கு அயன் 5 எடுத்திங்கன்னா D3 தான் இருக்கும். அப்போ வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்டே இருக்காது. இங்கே வந்து அதிக ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். இப்போ D10னா ஹையஸ்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும். இப்போ ஜிங்க்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ Fe2வில் வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன வந்துடுது, பாசிட்டிவ் சைட், தி ஷிஃப்ட் இன் தி பாசிட்டிவ் டைரக்ஷன். அதே இது Fe5ல் பார்த்தீங்கன்னா ஹேஸ் லெஸ், இதில் வந்து என்ன இருக்குது நம்மளுக்கு ஹேஸ் கிரேட்டர் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி பிகாஸ் ஆஃப் என்ன வந்துடுது நம்மளுக்கு பிகாஸ் ஆஃப் ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. Fe3+ல் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவாக இருக்கும். therefore பாசிட்டிவ் சைடாக இட் ஷிஃப்ட் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன். thus ferrous ions have larger positive isomer shifts than ferric ions. Here the isomer shift values for iron monomer octahedral complexes relative to alpha ion metal are shown here. அதாவது எந்தெந்த ரீஜியனில் எந்தெந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, எந்தெந்த ஸ்பின் ஸ்டேட்டு ஐசோமர் ஷிஃப்ட் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சில இடத்துல ஓவர்லேப்பிங் இருக்குது. ஓவர்லேப்பிங் ரேஞ்சஸ் கேன் ஜென்ரல் பி ஷார்ட்டட் அவுட் பை மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து வர்றதை நம்ம பை quadrupole splitting, நியூக்ளியர் quadrupole splitting அது மாதிரி வச்சு நம்ம பிரிச்சிடலாம். இந்த ஓவர்லேப்பிங் ரீஜனை வந்து செப்பரேட் பண்ணிடலாம். zeeman splitting அதெல்லாம் பயன்படுத்தி ஓவர்லேப்பிங் ரீஜனை பிரித்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கேரக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் ஐசோமர் ஷிஃப்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை டெல்டா. இட்ஸ் யூனிட் இஸ் millimeter per second. It reflects the magnitude of electron density at the nucleus. Isomer shift எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? The value of isomer shift, the magnitude of isomer shift represents the magnitude of electron density, especially s electron density at the nucleus. It helps in determining oxidation state, nature of bond, ionic or covalent, coordination number of ion atom, site occupancy, etc. அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அயன் 2+ காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். தயால் காம்ப்ளெக்ஸு டெல் வந்து 0.7 millimeter per second இருக்குது. பாசிட்டிவ் சைடு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்கும், எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி குறைவாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டி எலக்ட்ரான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் D6. இங்கே D5 ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் குறையாக இருக்கிறதுனால the chemical shift will move என்ன ஆகுது, நம்மளுக்கு நெகட்டிவ் சைடாக போயிடுது. ஓகே, 0.3 millimeter per second. அப்போ by using Mossbauer spectroscopy the oxidation state can be determined. ஓகே, குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு Mossbauer spectroscopy அதனுடைய பார்ட் 3 நம்ம பார்க்க போகிறோம். அதில் what is called zero field Mossbauer spectra, அதாவது நம்ம இந்த presence of magnetic fieldல, இந்த presence of magnetic field the Mossbauer spectra is obtained. அது வந்து இந்த presence of magnetic field. In the absence of magnetic field the Mossbauer spectrum obtained is called zero field Mossbauer spectrum. அதாவது without field, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமலேயே Mossbauer ஸ்பெக்ட்ரம் கிடைக்கக்கூடியதான் ஜீரோ ஃபீல்ட் Mossbauer ஸ்பெக்ட்ரா. அது நம்ம பார்ப்போம். அது எதனால் வருது அப்படின்னா, இட் இஸ் டியூ டு நியூக்ளியர் quadrupole splitting.
ஜீரோ ஃபீல்ட் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரா எதனால் வருது அப்படின்னா இஸ் டியூ டு நியூக்ளியர் குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங். நியூக்ளியர் குவாட்ரபோல் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோபி அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு லெக்சர் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் வாட்ச் த லெசன் வெரி கேர்ஃபுல்லி in order to understand this. உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரியும். அதனால் NQR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை நல்லா பாருங்கள். நம்ம பார்ட் 1ல் வந்து பேசிக் பிரின்சிபல், அதாவது ரீகாயில் எனர்ஜியும் டாப்லர் ஷிஃப்ட்னா என்ன, அதை பேஸ் பண்ணி தான் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியே இருக்குது. அதனால் ப்ளீஸ் வாட்ச் த பார்ட் 1 மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை பாருங்கள். இந்த பார்ட் 2ல் வந்து the instrumentation and of Mossbauer spectroscopy and one of the parameter obtained from Mossbauer spectra. அதாவது there are 3 important parameters obtained from Mossbauer spectra to characterize the sample, to determine the oxidation state, the valency state, geometry of the sample. இப்போ அதில் ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்ட் 2ல் பார்த்துட்டோம், இன்ஸ்ட்ருமெண்டேஷனு பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா quadrupole splitting interactions, nuclear quadrupole splitting interaction. So the second important parameter obtained is nuclear quadrupole splitting interactions. அல்லது நியூக்ளியர் குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது பார்க்க முன்னாடி நம்ம வந்து இது வந்து சோர்ஸ் வந்து என்ன செய்யுது, it emits the gamma ray. The gamma ray emitted by the source is observed by the sample வந்து அதை ரெசனன்ஸ் டிரான்சிஷன் நடக்குது. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், இந்த எனர்ஜி கேப் வந்து சோர்ஸுக்கும் சாம்பிளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கல் என்வாயர்மெண்ட்டில் இருக்குது, இது வந்து பியூர் மெட்டல், இது வந்து டிஃப்ரெண்ட் கெமிக்கல். ஏன்னா நம்ம காம்பவுண்ட், நம்ம சாம்பிள், ரிசர்ச் சாம்பிள், நம்ம ஒரு அயன் காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம். அப்போ அதனுடைய கோஆர்டினேஷன் என்ன, அதெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறோம். அப்போ இந்த எனர்ஜி கேப் வந்து வித்தியாசப்படும். அதனால தான் நம்ம என்ன செய்வோம், டாப்லர் எஃபெக்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்வோம், எனர்ஜி எமிட்டட் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது சோர்ஸை வந்து சாம்பிளை நோக்கி மூவ் ஆகும்போது சவுண்டு கூடும். உதாரணத்துக்கு ட்ரெயின் வந்து நம்மளை நோக்கி வரும்போது சவுண்டு கூடும், நம்மளை நோக்கி வராமல் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் அஸ்னால் சவுண்டு வந்து குறையும். அதே மாதிரி சோர்ஸை வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் மாஸ்பயர் ட்ரைவ் மூலமாக. அப்போ என்ன ஆகுது, இந்த எனர்ஜி கேப் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம இப்போ அதிகமாக இருக்குது, இதை காட்டில் இது அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம சோர்ஸை வந்து the source is moved towards the sample so that the energy of the gamma ray is increased to match with the energy gap. ஓகே, இது சப்போஸ் இது கூட இருக்குது, இது குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், the source is moved away from the sample with the velocity millimeter per second. மூவ் பண்ணோம்னா என்ன ஆகும், the energy of the gamma ray is decreased so as to match with the energy gap. ஓகே, இப்போ இதனால் கிடைக்கக்கூடியது ஐசோமர் ஷிஃப்ட். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை டெல்டா. ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு ஸ்பின் ஸ்டேட்டுக்கும், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஐசோமர் ஷிஃப்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கேரக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன் குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங், தி எனர்ஜி லெவல் டயக்ராம் டியூ டு குவாட்ரபோல் ஸ்ப்ளிட்டிங்னால, த I equal to 3/2, இது வந்து I equal to 3/2, it further splits into 2 energy levels. அதாவது due to quadrupole interaction என்ன ஆகுது, the I equal to 3/2 level splits into 2 levels. அப்போ என்ன ஆகுதுன்னா there are 2 transitions. இங்கே வந்து there is only one transition, one peak. There are 2 transitions, அதனால் 2 peak கிடைக்குது. and the 2 peaks are separated by delta EQ. This is called quadrupole splitting. This splitting is called quadrupole splitting. The spectra obtained is called quadrupole doublet. இதை என்ன சொல்கிறாங்கன்னா quadrupole doubletங்கிறாங்க. இந்த லெவல் வந்து quadrupole splittingனால இந்த லெவல் ஸ்ப்ளிட் ஆகாது. I equal to plus or minus 1/2 இருக்குது, அது ஸ்ப்ளிட் ஆகாது. எது ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா I equal to என்ன வருது, இதில் வந்து 1/2
ரெண்டு லெவலாக இது ஸ்ப்ளிட் ஆகுது, இது மட்டும்தான் ஸ்ப்ளிட் ஆகுது. அதனால் there are two transitions observed. This is the Mossbauer spectrum, zero field Mossbauer spectrum obtained due to quadrupole interaction or quadrupole splitting. இப்போ வாட் இஸ் quadrupole splitting தான் என்னன்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம நியூக்ளியர் quadrupole resonance ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இது எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருக்குறோம். we have already seen in the nuclear quadrupole NQR spectroscopy. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆல் நியூக்ளியை with the nuclear spin, அதாவது எனி நியூக்ளியை with the nuclear spin I greater than 1/2 இருந்துச்சுன்னா, இப்போ ஹைட்ரஜனுக்கு எடுத்திங்கன்னா I equal to 1/2 இருக்கும். இப்போ அயனுக்கு எடுத்துட்டிங்கன்னா I வந்து 3/2. அப்போது கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா have nuclear electric quadrupole moment. அதாவது எனி நியூக்ளியை with I greater than 1/2, I வந்து 1/2க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து நியூக்ளியர் quadrupole moment இருக்காது. இதே இது நைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா what is the I value for nitrogen? I equal to 1. Therefore I வந்து greater than 1/2. Therefore it shows nuclear quadrupole resonance spectroscopy. அப்போ nuclear quadrupole moment இருக்கும். அதே மாதிரி அயன் 57 எடுத்துட்டிங்கன்னா I equal to 3/2. Therefore என்ன இருக்கும்? There exists nuclear electric quadrupole moment. It is represented by EQ அல்லது Qன்னு சொல்லுவோம். quadrupole மொமெண்ட்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா Qன்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா Q, இப்போ இது வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். இது வந்து ஸ்பெரிக்கல், இந்த நியூக்ளியஸ் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். இதில் வந்து இந்த நியூக்ளியர் சார்ஜ் இஸ் நாட் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக். நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஃபார் I equal to 1/2. The nuclear charge is deviates away from spherical symmetry. அப்போ Q is a measure of deviation of nuclear charge from spherical symmetry. Is a measure of deviation of nuclear charge from spherical symmetry. எவ்வளவு தூரம் spherical symmetryயிலிருந்து விலகி இருக்குது அப்படிங்கிறது Q quadrupole moment சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த quadrupole momentum எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அயன் எடுத்துட்டிங்கன்னா அதை சுற்றி லிகான்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரான் வந்து டொனேட் பண்ணும், அக்செப்ட் ஆகும். ஏன்னா லிகான்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனர்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் என்வைர்மெண்ட் வந்து இருக்கும் இதை சுற்றி ஒரு அயன் ஆட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா. அப்போ இந்த நியூக்ளியர் quadrupole moment interacts with the external electric field gradient due to asymmetric electronic arrangement. அதாவது இந்த EQ, இந்த நியூக்ளியர் quadrupole moment எதோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா interacts with the electric field gradient produced at the nucleus due to the asymmetric coordination. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா EQ into EQ, இது Qங்கிறது quadrupole moment, இது வந்து Qங்கிறது நியூக்ளியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரேடியன்ட். ஓகே, அப்போ வந்து ஈக்குவல் டு E square QQ. திஸ் இஸ் கால்டு E square capital Q small q is called nuclear quadrupole coupling constant. அடுத்து this electric field gradient, இது வந்து இந்த நியூக்ளியர் quadrupole moment அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, அகைன் இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ரெண்டு இன்ட்ராக்ட் பண்ணுது. this electric field gradient arises due to asymmetric charge distribution due to ligand coordination or due to asymmetrical arrangement of ligands. இது எதனால் வருது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் எதனால் வருது அப்படின்னா asymmetric charge distribution, okay, due to ligand coordination. You will see further, understand. அப்போ nuclear quadrupole splitting is given by delta EQ. The centroid of the spectrum, the isomer shift gives the centroid of the spectrum. The centroid is the center. The centroid of the spectrum is called isomer shift. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா nuclei in states with an angular momentum I greater than 1/2 have a non-spherical charge distribution, nuclear charge distribution. This produces a nuclear quadrupole moment. நம்ம ஏற்கனவே இது சொன்னதுதான். In the presence of asymmetric electric field produced by coordination ligand arrangement, this splits the
This splits due to asymmetric electric field, due to electric field gradient. Okay, this splits the I equal to 3 by 2 nuclear level into two levels. The charge distribution, the electronic charge distribution is called electric field gradient. In the case of an isotope with the I greater than 3 by 2, in the excited state, I equal to 3 by 2 excited state, such as the excited state is split into, split into two substates, mi equal to plus or minus 1 by 2 plus or minus 3 by 2. Therefore, due to quadrupole splitting arises due to electric field gradient, that is in the presence of an asymmetric electric field environment. It splits the excited state I3 by 2 into doublet. Therefore, there are two transitions. It gives quadrupole doublet in the Mossbauer spectrum. This Mossbauer spectrum obtained is called zero field Mossbauer spectrum, because in the absence of magnetic field, the Mossbauer spectrum is obtained. So the quadrupole splitting gives the zero field Moss spectrum. It occurs due to asymmetric electronic charge distribution. It is represented by EFG. This splits only the nuclear excited energy level I equal to 3 by 2 levels to two levels. The mathematical treatment of nuclear quadrupole interaction is given here. The equation for calculating delta Q, the mathematical equation for calculating delta Q is also given here. The Hamiltonian operator for nuclear quadrupole moment, nuclear quadrupole splitting is given by this equation. For every mathematically observable, physically observable quantity, for every physically observable quantity, there corresponds an operator. Quadrupole moment is also a physically observable quantity. So, according to quantum mechanics, there corresponds an operator for Q. It is given by this. The Hamiltonian of quadrupole moment equal to E Q small q z divided by 12 3 I z square minus 15 by 4 plus eta ix square minus iy square, where eta is called the asymmetry parameter. What is the asymmetry? Because of asymmetry, there occurs zero field splitting. If eta equal to 0, if there is no asymmetry, then there will be no quadrupole splitting. Okay, so if now qx, qy, qxx, qyy, as I said, qxx, qyy, qzz are the components along the x-axis, y-axis, z-axis of electric field gradient tensor. Okay, so ix, iy, iz are the principal components of the nuclear spin along the x-axis, y-axis, z-axis. Therefore, the quadrupole splitting delta EQ is calculated from nuclear quadrupole moment EEQ, electric field gradient along z direction, and 1 plus, therefore E capital Q small q z divided by 2 square root of 1 plus eta square divided by 3. Using this equation, the nuclear quadrupole splitting parameter is theoretically calculated, and it is also obtained from Mossbauer spectra. நம்ம ஏற்கனவே சொன்னோம், அயன் காம்ப்ளெக்ஸஸ் there are several
ion complexes in different oxidation state, in different spin state. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாஸ் பையர் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், இதுக்கு ஒரு மாஸ் பையர் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும், குவாட்ரூபோல் ஸ்ப்ளிட்டிங் கிடைக்கும் டியூ டு அசிமெட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் இருந்தால். இப்போ சிமெட்ரிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரேடியன்ட் இருந்தால் நம்மளுக்கு ஒரே லைன் தான் கிடைக்கும், ஐசோமர் ஷிஃப்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, we will see further பிறகு பார்ப்போம். if there is no asymmetric electric field then you will get only one line. if there is any asymmetric then only two lines. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா asymmetric in the asymmetric electronic coordination environment, in the asymmetric coordination environment each will give different spectra. okay, we will see. அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. இதில் பாருங்கள், எஸ் வந்து எஃப்இ, இது வந்து ஹை ஸ்பின்னாக இருக்குது, டை ஆக்சிஜனேஸ் என்சைம். எஃப்இ2 பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, there are two lines due to quadrupole splitting இல்லைன்னா நம்மளுக்கு இதுதான் ஐசோமர் ஷிஃப்ட். the centroid of the spectrum gives the isomer shift. அப்போ இது வந்து ஐசோமர் ஷிஃப்ட். ஒவ்வொன்றுக்கு எஸ்சிக்கு இதே இது பாருங்கள், இது வந்து லோ ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டோக்ரோம் சியில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து குறைவாக இருக்குது. அப்போ எப்போ வந்து அதிகமாக இருக்குது, எஃப்இ2வில் இருக்கும்போது அதிகமாக இருக்குது. அப்போ ஃப்ரம் த these are called quadrupole doublets. அப்போ using from the delta EQ value, for example என்ன ஸ்பின் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் ஹை ஸ்பின் அயன் ரெண்டுமே ஹை ஸ்பின்னாக இருக்குது, Fe2 + Fe3 which has greater delta EQ. அப்போ பார்த்தீங்கன்னா Fe2 தான் அதிகமாக டெல்டா EQ வேல்யூ இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், இன் வாட் இஸ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஸ்பின், ரைட்டா, இது வந்து ஹை ஸ்பின். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், எதுக்கு வந்து அதிகமான வேல்யூ இருக்கும், அதை வச்சு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த ஸ்பீசியஸ் ஆஃப் த காம்பவுண்ட் கேன் பி டிட்டர்மைன்டு. குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, அதாவது பார்ட் 4 நிறைவு பார்க்க போகிறோம். அதாவது இதில் முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைப்பர்ஃபைன் ஸ்ப்ளிட்டிங் அல்லது மேக்னெட்டிக் ஸ்ப்ளிட்டிங் அது எதனால் வருது, வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பினுடைய முக்கியமான பயன்களை நம்ம பார்க்க போகிறோம். மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி is also called nuclear gamma ray resonance spectroscopy. ஏன்னா gamma radiation is used in Mossbauer spectroscopy to cause nuclear state transitions. Gamma ray is used to cause the transitions, so it is called nuclear gamma ray resonance spectroscopy. அதாவது இந்த பார்ட் 1ல் வந்து வாட் இஸ் தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோபி, அதில் ரீகாயில் எனர்ஜி டாப்லர் ஷிஃப்ட் தெரிஞ்சாதான், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் பார்ட் 1 நல்லா பாருங்கள். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தோம், ஐசோமர் ஷிஃப்ட்னு பார்த்தோம். There are 3 important parameters obtained from mass spectra. ஒன்று வந்து ஐசோமர் ஷிஃப்ட், பார்ட் 1ல் பார்த்துட்டோம். குவாட்ரூபோல் ஸ்ப்ளிட்டிங் பார்ட் 2ல் பார்த்தோம். குவாட்ரூபோல் ஸ்ப்ளிட்டிங் பார்ட் 3ல் பார்த்தோம். In this part 4 will study magnetic அல்லது zeeman interactions. In the presence of magnetic field எப்படி வந்து இந்த எனர்ஜி லெவல் ஸ்ப்ளிட் ஆகுது, எப்படி வந்து
how many lines are obtained because of the splitting of the energy levels in the presence of magnetic field. The energy levels, the nuclear energy levels further split, the nuclear spin levels further split. What are the important applications of Mossbauer spectroscopy? Magnetic splitting na enna? It is also called hyperfine splitting. It is also called zeeman splitting. In the presence, zeeman na enadhu? In the presence of magnetic field, the nuclear spin magnetic moment, the nuclear spin magnetic moment undergoes a dipolar coupling. The nuclear spin moment undergoes dipolar interaction with the magnetic field. Magnetic field oda nuclear spin momentum magnetic field couple ஆகுது. This is called zeeman splitting. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா zeeman splitting நம்ம சொல்கிறோம். In EPR spectroscopy வந்து electron spin moment experiences dipolar interaction with the magnetic field. இங்கே வந்து இந்த nuclear spin moment வந்து interacts with the dipole of the magnetic field. But there are many sources of magnetic field. There are many sources of magnetic field இருக்குது. ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸுக்குள்ளேயே இருக்கலாம், இன்டர்னலாக இருக்கலாம், இன்டர்னல் magnetic field due to Fermi contact, spin density at the nucleus, B contact. There are two types of magnetic field felt at the experienced at the nucleus. One வந்து the field applied, the external magnetic field நம்ம அப்ளை பண்ணுறது. இன்னொன்று வந்து அந்த நியூக்ளியைக்குள்ளேயே இருக்கிறது. அது மூணு டேர்ம் இருக்குது. இன்டர்னல், பி இன்டர்னல். there are three terms contributing to B internal, B external applied magnetic field. இது the first three terms being due to partially filled electron cells in ion nuclei, ion atom. B contact is due to spin density, spin moment, electron spin moment at the nucleus called Fermi contact. Electron வந்து nuclear s electron density, especially s electron density at the nucleus. அடுத்து வந்து எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டலில் சுற்றுறதுனால p orbital magnetic field due to orbital motion of the electron. அடுத்து பார்த்தீங்கன்னா B dipolar is the dipolar field due to spin of electron. ரெண்டு ஸ்பின் இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பின்னுக்கு இடையில dipolar magnetic field. அப்போ there are three types of magnetic field present in the atom that can also contribute to the total effective magnetic field felt at the nucleus. Okay. In the presence of external magnetic field, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். the contribution of external magnetic field is larger than B internal. B applied தான் அதிகமாக இருக்கும். அதனால் this magnetic field splits the nuclear levels. ஏன்னாவது this magnetic field splits the nuclear levels with a spin of I into 2I plus 1 substates. இப்போ 3/2னா அப்போ 3/2னா எத்தனை லெவல் வரும்? 2 into 6 வரும், divided by 3 4 levels வரும். அப்போ 2 into 3/2 plus 1னா 4 states. there are 4 states. இது வந்து plus or minus 3/2, இது வந்து plus or minus 1/2. therefore இதில் வந்து ப்ளஸ் கீழே வரும், இதில் வந்து மைனஸ் கீழே வரும். in the case of Mossbauer spectroscopy, the energy level splitting diagram, the energy level splitting diagram in the presence of external applied magnetic field is shown here. This is the energy level diagram for iron 57 nuclei due to zeeman splitting. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்ப்ளிட்டிங் இப்போ வந்து 8 லைன், there are 8 lines possible. there are 8 lines. ஆனால் நம்ம அங்கே வந்து 1 2 3 6 தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், நல்லா பாருங்கள். இது 1 2 3, இன்னொன்று வந்து 4 இருக்குது. ஆனால் இது வந்து this transition is not allowed. அதே மாதிரி இங்கேருந்து பாருங்கள், 1 இங்கேருந்து
நம்ம மேலேருந்து பார்த்தோம், அதே மாதிரி கீழேருந்து 1 2 3, இன்னொன்று இங்கே போடாமல் இருக்குது, இங்கேருந்து இங்கே ஒன்று போடாமல் இருக்குது, +2 to -3/2. திஸ் இஸ் நாட் அலவுடு. ஏன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, 0 இந்த செலெக்ஷன் ரூலை வந்து ஃபாலோ பண்ணாது. அப்போது தெர் ஆர் பின்னாடி நம்ம பார்ப்போம், மேக்னெட்டிக் ஸ்பிளிட்டிங் வில் திஸ் மேக்னெட்டிக் டைபோல் ஸ்பிளிட்டிங் gives 6 lines sexted as shown in Mossbauer spectrum. This is the Mossbauer spectrum. There are 6 lines in the Mossbauer spectrum of iron 57 nuclei in the presence of external magnetic field. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி there are 8 possible transitions. இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று இருக்குது. ஆனால் that transition, the transition from -2 to +3/2 is not allowed because of the selection rule. What is the selection rule for Mossbauer spectroscopy அப்படின்னு கேட்கலாம். What is the selection rule? delta mi equal to 0,1. அது 0வாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 வரும், ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா 0 வரும். ஸோ இந்த இருக்குது 0. அப்போ +or- அதாவது +or-1 இருக்கலாம் அல்லது 0 இருக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பட் ஒன்லி 6 possible transitions, 6 lines are observed due to the selection rule. இப்போ the Mossbauer spectra obtained for iron 57 in different states and different conditionsல நான் கொடுத்துருக்கேன். இதில் எல்லாமே வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா unperturbed sample, for example the sample and the source are the same. அப்போ ரெண்டுமே unperturbed, ரெண்டுமே சேமாக இருக்கும். தி ரெசனன்ஸ், அதாவது இப்போ இந்த கேஸ் ஆஃப் iron compounds with the different chemical environment, the energy levels are different, the energy levels of the sample are different from the source, then there will be isomer shift. See, in the case of unperturbed, in the case of the source is same as sample, then V equal to 0 millimeter per second. There is no isomer shift because of the different chemical environment. The energy levels are affected, therefore there will be shift, there will be isomer shift. Okay, and in the for I equal to 3/2, I greater than 3/2, there will be nuclear quadrupole moment. This nuclear quadrupole moment interacts with the asymmetrical electrical environment, that is electric field gradient. The nuclear quadrupole moment interacts with the electric field gradient arises due to asymmetric and electronic arrangement. And then there are 2 lines observed due to quadrupole splitting. It is represented by delta EQ. Again, in the presence of magnetic field, this is called zero field Mossbauer spectra. In the presence of magnetic field, there are 6 lines observed. We have seen there are 6 lines நம்மளுக்கு கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா A, இந்த லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம் 2 லைன்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கிட்டு இது A, இந்த எனர்ஜி கேப். இது வந்து எனர்ஜி கேப் வந்து Bன்னு எடுத்துக்கிடுவோம். The nuclear spin can interact with the magnetic field to give 6 lines called sexted. If A minus B equal to 0, அதாவது இந்த டிஃப்ரென்ஸ், எனர்ஜி டிஃப்ரென்ஸும் இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸும் 0வாக இருந்துச்சுன்னா, then the ion complex is in octahedral geometry, that is cubic symmetry, octahedral geometry அல்லது cubic geometry. அப்படி இருந்துச்சுன்னா A minus B இருக்கும், B வந்து 0வாக இருக்கும். அதே இது சப்போஸ் then if A minus B not equal to 0, இந்த கேப்பும் இந்த கேப் இருந்தால், then the ion complex is not
perfectly octagonal symmetry because of asymmetric environment gives electric field gradient. Okay, let us discuss the applications of Mossbauer spectroscopy. Mossbauer spectroscopy உடைய பயன்கள் என்ன? அதாவது the combination of isomer shift, quadrupole splitting along with the hyperfine splitting in the case of magnetic phases is used to identify the valence state, oxidation state, geometry, coordination environment, electron releasing power, electron withdrawing power of the ligand. Site occupancy of ion. For example, whether ion is present in tetrahedral holes, tetrahedral holes or in octahedral holes in a given site and individual mineral. It has found wide applications in elucidating the nature of chemical bond in anorganic solid state chemistry, physics, and also in checking the purity of gold. Using gold Mossbauer spectroscopy, it is commercially used to find the purity of the gold. In biological science, for instance, bonding in hemoglobin, oxyhemoglobin in red blood cells to study sickle cell anemia disease, blood disorder, blood cancer, iron sulfur cluster, etc. What is the application of Mossbauer spectroscopy in chemistry? For example, there are two cases, FeL6, அதாவது FeL6 ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று வந்து FeL6, இன்னொன்று வந்து FeN4L2. இதில் வந்து சிமெட்ரிக் Fe, for example, FeH2O 6 times. If the complex is perfectly symmetric, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது, the complex is perfectly symmetric or cubic environment or octahedral environment அப்படின்னா என்ன இருக்காது? Quadrupole splitting இருக்காது. There will be no quadrupole splitting. Therefore, only one signal is observed. Quadrupole splitting இருக்காதனால one signal மட்டும் கிடைக்குது. அதே இது in case 2 பார்த்தீங்கன்னா FeN4, for example heme protein, cytochrome C proteins-லாம் பார்த்தீங்கன்னா heme இருக்கும். heme வந்து 4 coordination N4 L2. If the complex is in asymmetric electronic environment, that is not cubical environment, cubic symmetry, little bit elongated geometry, then the nuclear quadrupole moment interacts with the asymmetric electronic environment, that is electric field gradient, to give quadrupole splitting. நம்ம ஏற்கனவே இது வந்து பார்ட் 3ல பார்த்துருக்கோம். அதை quadrupole splitting-ஐ பாருங்கள். ஏன்னா அப்போ இந்த absence of electric field gradient, it gives only one signal. In the presence of asymmetric electric field gradient, it gives two signals due to quadrupole interactions. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீம் வந்து ஹீமோக்ளோபினில் இருக்குது, மயோக்ளோபினில் இருக்குது, சைட்டோக்ரோம் சியில் இருக்குது. ஹீமோக்ளோபின் மயோக்ளோபின்லாம் ரெட் பிளட் செல்ஸில் இருக்குது. they give different spectra, Mossbauer spectra, due to changes in oxidation state வேறு இருக்கலாம், spin state வேறு இருக்கலாம், coordination environment, oxygenation ஆன பிறகு, deoxygenation ஆன பிறகு, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங். இப்போ வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பாய்சனிங்கால தான் இறந்துட்டாரா அப்படிங்கிறத மாஸ்பயர் ஸ்பெக்ட்ரத்தை வச்சு இந்த ஸ்ப்ளிட்டிங் பெராமீட்டர், இப்போ எஃப்இசிஓனா அதுக்கு ஒரு ஸ்ப்ளிட்டிங் பெராமீட்டர் இருக்கும், டெல்டா இக்யூ. அதை வச்சு நம்ம வெதர் ஹி ஹஸ் டைடு டியூ டு சஃபகேஷன், சிஓ பாய்சனிங்னால செத்தாரா அல்லது வேறு ப்ராப்ளம்னாலையும் கண்டுபிடிச்சிடலாம், என்ஓ பைண்டிங் எக்ஸெட்ரா. Mossbauer spectrum is also used to study the iron sulfur clusters in iron sulfur cluster proteins. It is involved in electron transport chain. These proteins
are very much involved in mitochondrial electron transport chains. 4 ion 4 sulfur cluster, 3 ion 4 sulfur cluster, 2 ion 2 sulfur cluster, and the 4 ion 4 sulfur clusters exist in different states. S equal to 0, S equal to 1 by 2, etc. In different oxidation state, in different spin states, they give different delta EQ value and they give different isomer shift values. அதாவது இதுவரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். Now applications in mineralogy and geology. Mossbauer spectroscopy is often used in geology, mineralogy. It is used to study the local atomic environment around the Mossbauer active nuclei in solid in minerals. In mineralogy, it is used to determine the redox ratios. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா Fe2 + Fe3 இருக்கும். the ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம், ஸ்பின் ஸ்டேட் கண்டுபிடிச்சிடலாம், வேலன்ஸ் ஸ்டேட் கண்டுபிடிச்சிடலாம், சைட் ஆக்குபேஷன், கோஆர்டினேஷன் பாலிஹீட்ரா, டெட்ராஹீட்ரலா, ஆக்டாஹீட்ரலா அல்லது 5 கோஆர்டினேட் ட்ரைகோனல் பை பிரமிட் ஜாமெட்ரியா அப்படிங்கிறத இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் கண்டுபிடிச்சிடலாம். There are 3 major important applications in mineralogy. ஒன்று வந்து qualitative and quantitative analysis. It is used to perform qualitative and quantitative analysis of Mossbauer active element bearing mineral phases occurring not only in crystalline stateல இருந்தால் தான் ஸ்டடி பண்ணணும்னு கிடையாது. It is also used in, இப்போ நீங்கள் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபின்னா கிறிஸ்டலைன் ஸ்டேட்டில் இருந்தால் தான் ஸ்டடி பண்ண முடியும். It is also used in amorphous, poorly crystalline state for which convenient diffraction methods fail. Important information on chemical bonding, short range order, long range order in amorphous minerals has been obtained. Short range order இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம். கெமிக்கல் பாண்டிங். அடுத்து ரெண்டாவது அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேரக்டரைசேஷன் ஆஃப் மேக்னட்டிசம் இன் அயன் பியரிங் மினரல்ஸ். ஃபெரோமேக்னெட்டிக்கா, இப்போ அயன் மினரல்ஸ் இருக்குது, அது வந்து ஃபெரோமேக்னெட்டிக்கா, ஃபெரிமேக்னெட்டிக்கா, ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக்கா, அதை வந்து ஸ்டடி பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் அன் எக்ஸலண்ட் டூல் ஃபார் ஸ்டடிங் தி மைக்ரோ என்வைர்மெண்ட்ஸ், தட் இஸ் த மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் பிட்வீன் தி 2 ion atoms in the minerals. It can be used to study the general nature of magnetic ordering, magnetic coupling in minerals. In other words, it can help determine whether a mineral is, அதாவது ஒரு மினரல் வந்து ஃபெரோமேக்னெட்டிக்கா, ஃபெரிமேக்னெட்டிக்கா, ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக்கான்னு மாஸ்பயர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி வச்சு சொல்லிடலாம். மூணாவது அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெயின் சைஸ் டிட்டர்மினேஷன், அதாவது சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அயன் மினரல்ஸை சொல்லிடலாம். இது என்ன சைஸு, எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இப்போ உதாரணமாக நம்ம ஸ்பேஸில் இருக்குது, அப்போது நம்ம என்ன சில அல்லது அடியில் மண்ணுக்கு அடியில் இருக்குது, அந்த சைஸ் வந்து எவ்வளவுன்னு நம்ம சொல்லிடலாம். The grain size distribution of ferromagnetic and antiferromagnetic iron minerals, oxides and other compounds can also be determined. This application has proved to be important in other fields, for example archaeology, fine arts, etc. பிறகு இன்னொன்று முக்கியமானது analysis of meteorites. It is used to discover a new phase in the iron nickel alloy of meteorites. இருக்கிறத நம்ம நியூ ஃபேஸ் எது இருந்தால் அதை கண்டுபிடிச்சிடலாம்.